இன்னைக்கு வயசானவங்க ஒரு பொறுப்பா இருந்துட்டு பொறுப்பா நியாயம் சொல்லணும். எல்லா பொறுப்பத்தான் நியாயம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நியாயம் சொல்றேன். இருங்க, நான் சொல்றேன். ஒரு தேங்காய் 20 ரூபாய்க்கு வாங்கினேன். 20 ரூபாய்க்கு வாங்கினியா? சரி. நான் 25 ரூபாய்க்கு வித்து போடுங்க அப்படின்னு. சரி. இல்லைன்னா 30 ரூபாய்க்கு விற்கலாம். 30 ரூபாய் விற்கலாம். வேண்டாம், அநியாயம் லாபம் வேண்டாம், 5 ரூபாய் கிடைச்சா போகுது அப்படின்னு நான் என்ன சொல்றேன். ஒரு 5 ரூபாய் கிடைச்சா போதுங்க, 25 ரூபாய்க்கு வித்து போடுங்க. பூரா காய் வேணாலும் ஒரு 50 காய் வச்சிருக்கிறேன், அத்தனையும் கொடுத்துருங்க, 5 ரூபாய் எச்சா வந்தா போகுது அப்படின்னு. சரி. நீங்க நான் இருக்கிற வரையில என்ன பண்றீங்க? கரெக்டா தான் இருந்தீங்க. ஆமா. இந்த பக்கம் வந்தது என்ன பண்றீங்க? சொல்லு. இந்த பக்கம் என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? மொட்டை வெயில உட்கார்ந்துருக்கு, சங்கடமா இருந்தது. பார்க்க இந்த தேங்காய் எப்படி விற்கிறது? மொட்டை வெயில உட்கார்ல. மொட்டை வெயில உட்கார்ந்து 6 மணிக்கு மேலதான். 6 மணிக்கு மேலயா? பொழுதோட 6 மணிக்கு மேலதான் தேங்காய் வியாபாரம் ஆச்சு. ஆமா. அப்படின்னா வரை நல்லா தான் இருந்தது. 6 மணிக்கு மேல சரி உள்ள உங்களுக்கு ஒரு காப்பியோ டீயோ போட்டு வரலான்னு இந்த அளவு வந்துட்டேன். அந்த சமயத்துல என்ன பண்ணிருக்கீங்க? 15 ரூபாய் அடிச்சு விட்டேன். நான் 20 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு கொடுத்தாலும் கூட சும்மாவே வச்சுக்கோ, நான் வர முடியும், அந்த காசு வருது, அந்த காசு 5 ரூபாய்னாலும் இல்லைன்னா நீ சும்மாவே வச்சுக்கோ அப்படின்னு வியாபாரம் பண்ணிருக்கீங்க. அந்த வியாபாரம் அப்படி பண்ணா வயசான காலத்துல உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? அது கிடைக்கும் நம்பிக்கை கண்டிப்பா கிடைக்காது. அதனால இன்னைக்கு சண்டே என்ன பண்ணிருக்கிற, வெறும் காலையில இருந்து பொறி தின்னீங்க, இல்லைன்னா ஏதோ பிரியாணி போட்டு தருவேன், ஏதோ நாட்கோழி எடுத்து அதெல்லாம் வேண்டாம்னு விட்டுட்டேன். வேண்டாம் விடுறது இல்ல, இன்னைக்கு கேட்டா சண்டை வருங்க அப்படின்ட்டு நான் கேட்கவே மாட்டேன். நான் ஒரு முடிவு எப்படி முடிவுக்கு வந்துட்டீங்க? ஏன்னா இப்படி ஒரு உங்களை நம்பிதான் ஒரு வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு போனா இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு உங்களை நம்பி எப்படி நான் கொடுக்கறது? நான் இந்த மாதிரி போட்டு வியாபாரம் பண்ணா தாவாரமா தான் இருக்கு, வியாபாரமாவே இருக்கு. அழகா நீ இருந்த 10 நிமிஷத்துல வியாபாரம் ஆகி போகுது. நான் இருந்த வியாபாரம் ஆகவே செய்ய ஆசை அதிகமா கொட்டுது. ஆசை அதிகமா இல்ல, ஆசை எனக்கு ஆசையா ஆசை இல்ல, இருக்கிறதே தான பிரபு. நீங்க தான பிரபு, தானத்திலேயே கொடுத்து முடிச்சிருவீங்க. நான் கொடுக்கறதே கம்மி ரேட் தான், ரொம்ப கம்மியில தான் நான் கொடுத்தேன். நான் வாங்கினதுக்கு அதை விட கம்மி, ஒரு 20 ரூபாய்க்கு 22 ரூபாய் வாங்கியிருக்காங்க கூட பரவாயில்ல, 1 ரூபா லாபம் கிடைச்சாலும் கூட பரவாயில்ல. வியாபாரம் தான் பண்ண சொன்னேன், சொல்றது கேளு. வியாபாரம் பண்ண சொன்னேன், அவ்வளவுதான். 20 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு வித்து முடிச்சிட்டேன். இது என்னோட சவரி. படம் வித்துட்டு பத்தியா தூக்கிட்டு யாரு வந்து திருப்பி வீட்டுக்கு வருது? தேங்காய் இருக்கிறது கெட்டு போற பொருள் இல்ல, அது கெட்டு போற கேள்வி. மக்கள் சாப்பிட்டு நீங்க சம்பாதிச்சு வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இருக்கிற சம்பாதிக்கவே போதும். நமக்கு இந்த வயசுக்கு மேல எனக்கு சம்பாதிக்க வேண்டாம். எனக்கு அசல் கிடைச்சிருந்தாலும் கூட பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால வயசானவங்களுக்கு கண்டிப்பா யாருமே பொம்பளை சோறு போட மாட்டாங்க. இந்த அட்டுழியமெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா? அதனால ஊர்ல பிச்சை எடுக்கிறோம், நிறைய பேர் அலையிறாங்க. என்னது பிச்சை எடுத்து நிறைய பேர் அலையிறாங்க. அது கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கு, நிறைய பேர் இந்த மாதிரி ஏன் பண்றது அது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வயசான காலத்துல நான் சொன்ன வியாபாரத்தை நீங்க பண்ணிட்டு போக வேண்டியதுதானே. என்ன இருக்கு? முதல்ல நான் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. வியாபாரம் பண்ணி சொல்றேன். 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், சும்மா உட்காந்து போ. இதை வியாபாரம் பண்ண சொல்றேன். நீங்க அப்படி இருந்தா உட்கார்ந்து கூடாது, நான் பாத்துக்கிறேன் போசாமி அப்படின்னு நீ சொல்லிருக்க கூடாது. அது விக்கிறதுக்கு அது உட்கார்ந்து யார் பாத்துட்டு இருக்கிற விக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். நீ விக்கிறக்கல்ல அதையே முடிச்சு கட்டிடணும். முடிச்சு கொட்டு போக இந்த அலுவலாம் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா எந்த பொம்பளை கோவம் வரும். என்ன அடிச்சா போடுவேன், அடிச்சா போடுவேன். இப்பெல்லாம் அடிச்சு போடுவாங்க. அந்த காலத்துல இருந்ததுனால கிராமத்துல இருந்து வந்து பிள்ளைங்கனால ஏதோ அனுசரிச்சு போகுது. இந்த காலத்துல அப்பப்போ வேணா சரி வேணா போயிட்டே இருப்பா அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. நான் இத்தனை நாள் காலம் தள்ளி இருக்கிறது பெருசு தெரியுங்களா? அப்படி இருந்து நீங்க பேசவே வேண்டாம் சாமி.